ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் இன்றைக்கி அரேபியன் மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த அரேபியன் மண்டியில் சிக்கன் வச்சு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாட்டில் ஒரு 2.5 liters ஆஃப் வாட்டரை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் இப்போ 1.5 kilos ஆஃப் சிக்கன் ஆட் பண்ணுறேன். பெரிய பெரிய பீஸாக வித் ஸ்கின்னே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பீசஸை இப்போ உள்ளே நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மண்டி ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோடு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதை நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ 1.5 kilos ஆட் பண்ணுறேன் சிக்கன் வித் ஸ்கின். இந்த மாதிரி அரேபியன் மண்டி ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் சிக்கனோ அல்லது ஹாஃப் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சிக்கனை அப்படியே வச்சுருப்பாங்க ஃபுல்லாக, அல்லது ஹாஃப் சிக்கனாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாம் சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நாம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் 4 துண்டாக மட்டும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜஸ்ட் 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நாம் ஆட் பண்ணிவிடுவோம் இந்த வாட்டரில் சிக்கனோட. அண்ட் இப்போ நாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு சொல்லிடுறேன். பே லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு 4 எடுங்க. பெரிய பே லீஃபாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. என்ன சின்னதாக இருக்கனால நான் 8 எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பே லீஃப் 4 போதும். அப்புறம் 2 துண்டு பட்டை, 2 பெரிய பட்டையில் 2 எண்ணம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம் இந்த வாட்டரில். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 8 எண்ணம் ஆட் பண்ணணும். ஒரு 8 கிராம்பு ஆட் பண்ணணும். ஸோ இதையும் உள்ளே போட்டுடுறேன். அண்டு ஒரு 6 ஏலக்காய் இதையும் உள்ளே இப்போ ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து ஒரு 20 to 25 minutes நாம் இந்த தண்ணியில் இந்த சிக்கனை இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நாம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா டிப் ஆகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த மண்டி செய்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஒன்று தான். ரொம்ப ஈஸி தான் மண்டி பண்ணுறது, ரொம்ப 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 கஷ்டம் இல்லை. ஸோ இதை நாம் இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 20 to 25 minutes அது கண்டினியூஸாக வேகணும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் இந்த சிக்கனை எடுத்து நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவோட இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை என்ன பண்ணுறோங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ இந்த ரெசிபியோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கோடு இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இது ஸ்டெப் 1ன்னு நான் சொன்னேன்னா அடுத்த ஸ்டெப் 2ன்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒவ்வொரு லிங்க்கும் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எல்லாராலையும் அரேபியன் மண்டி பண்ண முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை. நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.